ஏற்கனவே நம்ம சொன்னபடி உலகத்துக்கெல்லாம் ஒரே அமீர் என்கிற ஒரு கொள்கை வந்து இஸ்லாமிய கொள்கை என்று ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்கிறது. உலகத்துக்கெல்லாம் சேர்த்து ஒரு ஹலீஃபா, அதுக்கு பேர் தான் ஹிலாஃபத் ஆட்சி, ஹிலாஃபத் இயக்கம் என்றெல்லாம் கூட அது வந்து அதுக்கு ஒரு பேரை வச்சு நாடு சுதந்திர போராட்ட காலத்தில் கூட நம்ம என்ன செஞ்சோம், ஹிலாஃபத் இயக்கம்னு வைத்துக்கொண்டு வெள்ளையனை எதிர்த்தோம். எதுக்காக எதிர்த்தோம்னு கேட்டால், துருக்கியில் உஸ்மானிய கிலாஃபத் இருந்தது. அவங்கள வந்து பிரிட்டிஷார் வந்து ஆக்கிரமித்து கைப்பற்றி கொண்ட காரணத்தினால அதை மீட்குவதற்கு தான் நம்ம சுதந்திர போராட்டமே அவனை எதிர்த்தோம். பிறகு அது தேச விடுதலை போராட்டமாக மாறினச்சு. ஆரம்பத்தில் சுதந்திர போராட்டமே எதில் வந்துச்சுன்னு கேட்டால் ஹிலாஃபத் இயக்கம். அந்த ஹிலாஃபத்துங்கிறது எந்தளவுக்கு ஊறி போயிருக்குன்னு கேட்டால், மார்க்கறிவு இல்லாமல் இருந்த ஒரு சமுதாயத்தில் கூட இந்த ஹிலாஃபத்து தான் இஸ்லாம் என்கிற ஒரு நம்பிக்கை ஆழமாக பதிஞ்சு இருந்தது. அதனால தான் அந்த ஹிலாஃபத்தை வைத்து கொண்டு உலகத்துக்கெல்லாம் ஒரே நாடு, ஒரே தலைமை, அதை நீ எப்படி அழிக்க பார்க்குறாய் என்று சொல்லி தான் வெள்ளைக்காரனை எதிர்த்தோம். பிறகு எங்கள் நாட்டை விட்டு போடான்னு ரெண்டாவது அது சுதந்திர போராக பிறகு மாறுகிறது. ஆரம்பத்தில் வெள்ளைக்காரனை எதிர்த்தது இந்தியாவுடைய விடுதலைக்காக வேண்டி இல்லை, எங்களுடைய ஹிலாபத்தை, துருக்கி ஹிலாபத்தை நீ அழிக்க பார்க்குறாய் என்று தான் நம்ம என்ன செஞ்சோம், எதிர்த்து அன்றைக்கி போராட்டினாங்க. அப்போ மார்க்க அறிஞர்கள் பூராவுமே இந்த கருத்தில் தான் இருந்தாங்க. ஒரு ஹிலாஃபத்துன்னு ஒன்று இருக்கணும், இஸ்லாத்துக்கு உலகம்லாம் ஒரே ஆட்சியாக இருக்கணுங்கிற மாதிரி ஒன்று சொன்னாங்க. அப்படி சொன்னதற்கு மார்க்க ரீதியாக ஏதாவது ஆதாரம் இருக்காண்டா எந்த ஆதாரமும் கிடையாது. இப்படி உலகமெல்லாம் ஒரே அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கும் பொழுது அவங்க கீழே உலகமெல்லாம் ஒரே இதாக இருக்க முடியும். அதுக்கு பிறகு வந்த தலைவர்கள் கீழே உலகமெல்லாம் ஒரே மாதிரி இருக்க சான்ஸே கிடையாது. அல்லாஹ் நாடுற வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க சரியாக நடக்கலைன்னு சொன்னால் அதை தவறாக நடக்கும் பொழுது அதை எதிர்க்கக்கூடியவர்கள் தன்னால் உருவாவாங்க. உருவானா அவங்க ஒரு பகுதியில் ஆட்சியை பிடிச்சிக்கிடுவாங்க. அதே மாதிரி நாடு என்பது நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு பகுதியில் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா, அது எங்கள் நாடு இதுதான், நீங்கள் இது வரக்கூடாது என்று அப்படி டிக்ளேர் பண்ணிட்டு போகக்கூடிய நிலைமையெல்லாம் ஏற்படும் என்றது தத்துவார்த்த ரீதியாகவே அது வந்து சாத்தியமற்றது. நடைமுறையிலையும் இந்த 12 ஆண்டுகளுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, அதுக்கு பிறகு வந்து என்ன செய்யலை, 12 கலீஃபாக்களுக்கு பிறகு எந்த ஒரு ஆட்சியும் ஒரே ஆட்சியாக இருக்கவே இல்லை. அதுக்கு ரொம்ப காலத்துக்கு பிறகு துருக்கியில் வந்தாங்க. துருக்கி உஸ்மானிய ஆட்சின்னு சொல்லும் பொழுது கூட உலக முஸ்லீம் நாடுகளுக்கெல்லாம் அவங்க வந்து ஆட்சியாளர்களாக இருக்கலை. அவங்க ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை வச்சுருந்தாங்க. அதனால் வந்து இந்த ஹிலாஃபத்து தான் இஸ்லாம்ங்கிற மாதிரி சொல்லி ஹிலாஃபத் இயக்கம், ஹிலாஃபத்துங்கிற பேரில் எல்லாம் என்ன செய்கிறாங்க, பெரிய மௌதுதி போன்றவர்கள்லாம் கூட ஹிலாஃபத்தை முழுக்கு எடுத்துட்டு ஒரு புக்கு எழுதி ஹிலாஃபத்து தான் இஸ்லாம்ங்கிற மாதிரி அவங்க பாகிஸ்தானில் அரசியல் கட்சி நடத்துவதற்கு தேவை இருந்துச்சு. பாகிஸ்தான் முஸ்லீம் நாடாக இருக்கிறது, அங்கே போயிட்டு ஹிலாஃபத்து அந்த வாசகத்தை போட்டோம்னா ஒரு அரசியல் கட்சி நடத்த முடியுங்கிறதுக்காக வேண்டி அவர் எடுத்துக்கொண்ட விஷயங்கள் அதுகளெல்லாம் மார்க்கமாக போய் ஹிலாஃபத் என்றாலே அது இஸ்லாத்துடைய ஒரு அம்சம் மாதிரி ஆக்கிட்டாங்க. ஒருவருடைய கீழே உலகமெல்லாம் இருக்கிறதுங்கிறது எப்படி இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர், அரசர்னு ஒருத்தர் தேர்ந்தெடுப்பாங்க, சரியாக இல்லாட்டி அவரை தூக்கி எறிஞ்சிட்டு வேற ஆளை தேர்ந்தெடுப்பாங்க, புரட்சி நடக்கும், பல விதங்கள் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் வந்து என்ன செய்கிறாங்கன்னா உலகமெல்லாம் ஒரே ஒரு ஆட்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது குறித்து அறிஞர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் 2 வகையான அறிஞர்கள் இருக்கிறாங்க. எப்போவெல்லாம் அந்த உலகமெல்லாம் ஒரே ஆட்சி இருந்துச்சோ அப்போ ஒரு நாக்கில் பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க, ஒரு ஆட்சி தான் இருக்க வேண்டும். ஏன்னா அவனால் அவனுக்கு ஆபத்து வந்துடும்ல. உலகம் பூரா அந்த 12 கலீஃபாக்கள் இருந்தாங்களே, அந்த 12 கலீஃபாக்கள் இருந்த காலத்தில் இருந்த அறிஞர்கள் எல்லாம் ஒரே ஆட்சின்னு தான் பேச முடியும். 2 ஆட்சி இருக்கலாம்னா போட்டு தள்ளிடுவாங்க, அதுக்கு இடைஞ்சலாக வர்றாருன்னு சொல்லி. இப்போ ஒரே ஆட்சி இருக்குது என்று சொல்கிற காலத்தில் எல்லாம் அந்த அறிஞர்கள் என்ன செஞ்சாங்க, அதை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கு இருந்தது. மார்க்கத்தில் ஆதாரம் இல்லாவிட்டாலும், அப்படி மார்க்கம் வலியுறுத்தாவிட்டாலும் எல்லா அறிஞர்களுமே என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு கவர்மெண்ட்டு தான் உலகத்துக்கெல்லாம் ஒன்று தான் இருக்கணும். அப்போ அபூபக்கர் சித்திக் அவங்களுடைய காலத்தில் ஒரு ஆட்சி இருந்துச்சுல, 2 இருக்கலாம்னு ஒருத்தர் சொன்னால் என்னவாயிருக்கு அன்னைக்கு. உமர் காலத்தில் 3 ஆட்சியாக இருக்கலாம்னு சொன்னால் அப்போ அந்த மாதிரி சொன்னவர்களுக்கு எதிராகலாம் அந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அப்போ எந்த ஒரு மார்க்க அறிஞராக இருந்தாலும் அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு பயந்தவர்களாக தான் இருப்பார்கள், எவ்வளோ பெரிய மேதைகளாக இருந்தாலும் சரி. அப்போ அந்த 12 கலீஃபாக்கள் காலத்தில் வந்த எல்லா அறிஞர்களுமே இந்த ஒரு ஆட்சின்னு சொன்னது காரணம் வந்து அந்த ஆட்சி இருந்ததுனால தான். ஒரு ஆட்சி இருந்தது, அதை உடைக்கிற மாதிரி எவனாவது பேசினா நடக்கிறது வேறு என்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருந்ததுனால எல்லோரும் சொன்னாங்க. அதுக்கு பிறகு இந்த செதஞ்சு போச்சுல, அதுக்கு பிறகு உள்ள ஆட்கள்லாம் அந்தந்த ஊரில் இருக்கலாம்ங்கிற அந்த கருத்தை மாற்றிக்கிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே ஆட்சி இருக்கும் பொழுது அதை சொன்னாங்க. அதுக்கு பிறகு அங்கே ஒன்று இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். சவுதியில் 1,
துபாய் அபுதாபியில் ஒன்று சவுதியில் உலமாக்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சி தான் இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. துபாயில் போயிட்டு இந்த துபாயில் நீங்கள் கலைச்சிப்பட்டு சவுதியில் சேர்ந்துக்கிறங்கன்னா அவர் துபாயில் ஆலிம்சாவாக இருக்க முடியாது. அப்போ தனித்தனியாக இப்போ பிரிந்த பிறகு என்ன செய்கிறாங்கன்னு அறிஞர்கள் எல்லாம் அது மாதிரியான கருத்துக்களை தேடி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரே ஆட்சி வரணும்னு சொன்னது எல்லாமே வந்து அவங்க வாழ்ந்த சூழ்நிலைக்காக எடுத்த ஒரு முடிவு தானே தவிர மார்க் அடிப்படையில் எடுத்த முடிவு அல்ல. அப்போ எந்த நாட்டில் வந்து ஒரே மாதிரி இன்றைக்கி கூட அமைஞ்சிருச்சுன்னு வைங்க, உலகம் பூரா ஒரே ஒரு அரசர் தலைமையில் அமைஞ்சிருச்சுன்னு வைங்க, அப்போ எல்லோரும் மாற்றிக்கிடுவாங்க. ஒரு அரசர் தான் இருக்க வேண்டும், ஏன் அல்லது வாய மூடிக்கிட்டாவது இருப்பாங்க. எதிர்த்து நீங்கள் ஒரு ஆட்சி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, 2-3 ஆட்சி இருக்கலாம்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நாட்டை பிளவுபடுத்துகிறேன்னு சொல்லி தேச விரோத குற்றம் சுமத்தி உங்களை தண்டிச்சிருவாங்க. அந்த ஆளுங்க யாராக இருந்தாலும் வந்து பேச முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலையை தான் இந்த கருத்துருவாக்கம் ஏற்பட்டது. கிலாபத்துன்னு ஏற்பட்டது எப்படி எதனாலன்னு கேட்டால், அந்த 12 கலீஃபாக்கள் இருக்கிற காலம் வரைக்கும் அந்த இது இருந்தது. அதுக்கு பிறகு சில காலங்களில் சில ஆட்சியாளர்கள் பெரிய ஆட்சியாக இருப்பாங்க, குட்டி குட்டி அரசாங்கங்கள் இருக்கும். அதை கைப்பற்றுவதற்கு என்ன செய்வாங்கன்னா, கிலாபத்துங்கிற வாதத்தை அவங்க கீழே இருக்கிறவங்க பேசுவாங்க. அதை கைப்பற்றிக்கிறன்னு, அது குட்டி குட்டி நாடுகள்லாம் நம்மள சேர்த்துக்கிறன்னு, ஒரே ஆட்சியாக கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இடையிடையில் இந்த மாதிரி பெரிய சாம்ராஜ்யம் உருவாகும் பொழுதெல்லாம் அவங்க இந்த சிந்தனையை விதைச்சிருக்காங்களே தவிர குர்ஆனில் இருந்து ஹதீஸ்லேருந்து இதுக்கு ஆதாரம் இருக்கா? இல்லை. குர்ஆனில் எந்த ஒரு இடத்துலையாவது நீங்கள் முஸ்லீம்கள் அனைவருமே ஒரு ஆட்சியில் அமைத்து அதன் கீழே இருங்க என்று இல்லை, ஹதீஸ்லேயும் இல்லை. அனைவரையும் கட்டுப்படுத்தக்கூடியது அல்லாஹ்வுடைய ரசூல் தானே தவிர, நான் ரசூல்லாவே சொல்லிட்டாங்க பல பிரிவுகளாக நீங்கள் பிரிஞ்சிருவீங்க, ஒரு கூட்டம் தான் சத்தியத்தில் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்போ பிரிஞ்சு இருப்பாங்கன்னு சொன்னாலேயே அது ஒரே ஆட்சிங்கிறத ஒரு தத்துவம் இல்லைன்றதும், ஒரு கூட்டம் தான் சத்தியத்தில் இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து அவங்கள எதிர்க்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இஸ்லாத்தில் இப்படி ஒரு ஆட்சியை வலியுறுத்தவே கிடையாது. ஆட்சி வந்து சூழ்நிலைக்கு ஏற்ப அமையும். எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிற ஒரு அல்லாஹ் நாடினான்னு சொன்னால் சில சூழ்நிலைகள் நல்லபடியாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு ஆட்சியில் எல்லாமே அடங்கிடும். அல்லது சரியாக இல்லைன்னு சொன்னால் 2ஆக 3ஆக 10ஆக கூட ஆகிவிடும். அதனால் இது சம்பந்தமாக வந்து சில அறிஞர்களுடைய சொற்களை உங்களுக்கு மேற்கோளாக எடுத்து காட்டலாம். முக்கியமாக சொல்வதாக இருந்தால் இப்னு தைமியா அவங்க வந்து அவர் இந்த விஷயத்தில் கொஞ்சம் தெளிவாக பேசியிருக்கிறார். இவர் இருந்த காலத்தில் வந்து அந்த உலகம் ஃபுல்லாக ஒரே ஒரு ஆட்சிங்கிற ஒரு கான்செப்ட் இல்லாத ஒரு காலம். அதனால் அவருக்கு பேச முடிஞ்சு, அவர் கூட எதனால் பேச முடிஞ்சுன்னு சொன்னால், அவர் காலத்தில் உலகம் ஃபுல்லாக அவர் அங்கே ஒரு கலவரம் இருந்துச்சு, அங்கே பல கூட்டங்கள் அவர் இருந்து செதறி கிடந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் அவர் வாழ்ந்தவர். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், சுன்னத்து ஐயக்கூன் அலில் முஸ்லிமீன இமாமுன் வாஹிதும். சுன்னத்து என்ன என்று சொன்னால் முஸ்லீம்களுக்கு ஒரு இமாம் இருப்பது தான். சுன்னத்துன்னு எதை வச்சு சொல்கிறாருன்னு கேட்டால், ரசூல்லா ஒரு இமாம் தானே இருந்தாங்க, அதை சுன்னத்துங்கிறார். அது ரசூலுக்கு உரிய ஹாசியத்தை வழங்குதா? முஸ்லீம்களுக்கு அவர் சொல்கிறார் அப்படி, முஸ்லீம்களுக்கு ஒரு இமாம் இருப்பது தான் சுன்னத்து. ஒல் பாக்கூன நுவாபுகு, அதுக்கு மேலே உள்ள பாக்கியெல்லாம் நாயிபுகள் நவாபுகளாக இருப்பாங்க. நுவாபுன்னா அது பிரதிநிதி ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பாங்க. ஃபைதா ஃபுரில அன்னல் உம்மத்தை ஹரஜத்தன் தாலிக்க லி மாசியத்தி மின் பாலிஹா. அந்த சில ஆட்சியாளருடைய பாவத்தின் காரணமாக, தவறின் காரணமாக இந்த சமுதாயத்தில் ஒரு சாரார் அந்த ஆட்சியை விட்டு வெளியேறி அந்த ஆட்சிக்கு எதிராக புரட்சி செய்து அவங்க தனியாக போயிட்டாங்கன்னு சொன்னால், இப்போ காணலகா இத்தத்து ஐமத்தின், அப்போ நிறைய இமாம்கள் தானாக உண்டாகி விடுவார்கள். அப்போ ஒரு ஆட்சி ஒழுங்காக இருந்தால் ஒரு இமாம் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஆட்சியாளர் இருக்கிறாரு, ஒரு இமாம் தான் என்ற சொல்லுக்குள்ளே அவங்கள அடக்க முடியாது. ஆட்சியராக இருந்துக்கிட்டு வந்து என்ன செய்வார்னா, விபச்சாரத்தை ஆதரிக்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வருவார், மதுக்கடைகளை திறந்து விடுவார். அப்போ உண்மையான முஸ்லீம்கள் என்ன செய்வாங்க? அதை எதிர்த்து போராடுவாங்க, புரட்சி செய்வாங்க. அங்கே வேறு ஒரு பகுதியில் உள்ளவங்க நாங்கள் கட்டுப்பட மாட்டோம்னு சொல்லுவாங்க. அப்போ என்னவாயிரும்னு கேட்டால், அங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று பல ஆட்சிகள் உண்டாயிரும். அப்போ அப்படி சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? இந்த மன்னர் ஒரு ஆட்சியாளர் செய்கிற தவறின் காரணமாக கயிறு தாளிக்க வேறு ஏதோ ஒரு காரணத்தினால அந்த உம்மத்து வந்து இந்த மன்னரை விட்டு வெளியேறிவிட்டால், இப்போ கட்டுப்பட மாட்டோம் என்று அறிவித்து விட்டார்கள் என்று சொன்னால், அப்போ ஃபகானலஹா இத்தத்து ஐமத்தின், அந்த சமுதாயத்துக்கு வந்து அந்த காலத்தில் வந்து பல இமாம்கள் உண்டாகி விடுவார்கள், நிறைய இமாம்கள் நிறைய கலீஃபாக்கள் உண்டாகி விடுவார்கள். இல்லை கான எஜிபு அலா குல்லி இமாமின், அப்படி ஆகிவிட்டால் ஒவ்வொரு இமாமுக்கும் அவசியமாகும் யுகீமல் ஹுதூத, இந்த இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்துவதற்கு அவரவர் கடமை. ஷியாவில் ஒருத்தர் நான் தான் அமீர் கலீஃபாங்கிறாரா, நீ ஷியாவுக்குள்ளே அமல்படுத்திக்க, சிரியாவுக்குள்ளே அமல்படுத்திக்க. எகிப்தில் ஒருத்தர் வந்து நான் தான் கலீஃபாங்கிறாரா, நீ எகிப்துக்குள்ளே இஸ்லாமிய சட்டங்களை, குற்றவியல் சட்டங்கள் தானே முக்கியமாக அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயம், அதை நீ அமுல்படுத்திக்கிட்டு போ. மக்காவில் உள்ளவர் அவர் தனியாக ஒரு ஆட்சியை உண்டாக்கிட்டாரா,
அவருக்கு மக்காவில் உள்ளவங்களுக்கு அந்த சட்டத்தை அமுல்படுத்திக்க, இது உங்களுடைய கடமை. அப்போ இந்த பல ஆட்சி ஒரு இதுதான் சுன்னத்து, அது கூட கட்டாயம் ஃபர்லுன்னு அவர் சொல்லலை. ஒரு ஆட்சி இருப்பது தான் சுன்னத்துன்னா நபி வழி. நபி வழி என்றால் நபி காலத்தில் ஒரு ஆட்சி தான் இருந்துச்சு, அதை வச்சு சொல்கிறார். ஒன்று தான் இருந்துச்சு, ஆனால் இது இப்படி இருக்கும்னு இருக்கும்னு மார்க்கத்திலையும் கிடையாது. அப்படி இல்லாமல் பிரிந்து தனித்தனியாக விட்டாரையானால் எல்லாரும் இமாம் தான். அவங்களுக்கு கீழே என்ன இருக்குதோ அதுக்கு அவங்க ஆட்சியாளராக இருப்பாங்க. இப்போ இருக்கிற மாதிரி, இப்போ சவுதி இருக்குது, குவைத் இருக்குது, துபாய் இருக்குது, அபுதாபி இருக்குது, கத்தார் இருக்குது, துருக்கி இருக்கிறது, பல முஸ்லீம் நாடுகள் இருக்கிறது. அதெல்லாம் ஒரு அமீரின் கீழே இல்லை. ஒவ்வொருத்தரும் தனித்தனி அமீர் இதான் எங்கள் நாடுன்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தால் அந்த அமீரை அவங்க ஏற்றுக்கொள்ளணும். அந்த அந்த இமாமுக்கு அவங்க கட்டுப்பாடு நடக்கணும். அந்த இமாம் இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்களை அமுல்படுத்தணும். அப்படி படுத்தினா அது இஸ்லாமிய ஆட்சி ஆயிரும். அவ்வளோதான். 10 இஸ்லாமிய ஆட்சி இருக்கலாம் ஒரு உலகத்தில். அவங்க கரெக்டாக செய்வார்கள் என்று சொன்னால் இஸ்லாமிய ஆட்சி என்ன செய்யலாம், 10 கூட இருக்கலாம். அந்த அர்த்தத்தின்படி அவர் செய்கிறாரு. இது மஜ்மூல் ஃபத்தாவாங்கிற நூல் இப்னு தைமியாவுடைய ஃபத்வாக்களை எல்லாம் திரட்டி அதை சவுதி அரசாங்கத்தினால பெரிய 40 வால்யூமுக்கு மேலே உள்ளது. அந்த நூலில் மஜ்மூல் ஃபத்தாவான்னு திரட்டி வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் இதை இந்த விஷயம் இருக்கிறது. அதே மாதிரி இப்னு தைமியா சொல்கிறாரு, அல்லம்ரு இலல் ஹாக்கிமி இன்னமாகுவல் ஆதிருல் காதிரு. ஒரு ஹாக்கிமுக்குரிய அதிகாரம், ஒரு அதிபருக்குரிய அதிகாரம் என்பது எப்படி கிடைக்கும் என்று சொன்னால், அவருக்கு முதல்ல வலிமை இருக்கணும், ரெண்டாவது அது நீதியாக இருக்கணும். வலிமை மிக்க ஒருத்தராக இருந்தால் தான் என்ன செய்ய முடியும். வலிமைன்னா இராணுவ பலம் இருக்கணும், குட்டி ஆட்கள்லாம் கிளர்ச்சி செய்ய முடியாத அளவுக்கு இருக்கணும், எல்லோரும் பயப்படுற அளவுக்கு இருக்கணும். அப்படியான ஒருத்தர் இருந்தாரையானால் அப்போ தான் இந்த அதிகாரம்னு ஒன்று இருக்க முடியும். ஃபைதாக்கான முல்லையான்லி அம்பாலின் எத்தாமா, அனாதைகளுடைய பொருளாதாரத்தை எல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு ஆட்சியாக இருந்தால், ஆஜிசன் அன்ஹா, அவங்களுடைய சொத்துக்களை பார்க்க வக்கற்ற ஒரு ஆட்சியாக இருந்தால், லம் எஜில்பு தஸ்லீமுஹா இலேஹி, அந்த அதிகாரத்தை அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறது கடமை கிடையாது. ஒரு அரசாங்கம் இருக்கிறது, இஸ்லாத்தின் பெயரால் ஒரு அரசாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான், நான் தான் கலீஃபாங்கிறான். ஆனால் அவன் என்ன செய்கிறான்னா பொதுமக்கள் சொத்துக்களை எல்லாம் சூறையாடுகிறான், அல்லது மற்றவங்க சூறையாடுவதிலிருந்து தடுக்காமல் இருக்கிறான், பலவீனமானவனாக இருக்கிறான். அப்படி இருப்பானேயானால் அப்போ அவனுக்கு கீழே தான் அது இருக்கணும்னு என்ன செய்யக்கூடாது, நம்ம இருக்க அவசியம் கிடையாது. யார் அதுக்கு சக்தி உள்ளவங்களாக இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கொடுத்துடலாங்கிறார். அப்போ இதில் சொல்ல என்ன வர்றாருன்னு கேட்டால், அந்த ஆட்சியாளர்கள் தவறு செய்தார்கள் என்று சொன்னால் தானாக இன்னொரு ஆட்சி உருவாகுங்கிற இயல்பை நியதியை சொல்கிறார். அப்படி உருவானாலும் அது இஸ்லாமிய ஆட்சி தான் சொல்கிறார். 2 விஷயம் சொல்கிறார். ஒன்று நீ என்னத்து தான் ஒரு ஆட்சின்னு சொன்னாலும் அது உடஞ்சிரும். உஸ்மானை கொண்டவொன்னே உடஞ்சிச்சா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய உருவாக்கப்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹு கொலை செஞ்ச உடனே இங்கே ஒரு ஆட்சி அங்கே ஒரு ஆட்சின்னு வந்துச்சா இல்லையா? உடஞ்சி தானே போயிடுச்சு ஒரு கட்டத்தில். பிறகு தானே ஒன்றா சேர்ந்துச்சு. அதுக்கு பிறகு ஒவ்வொரு காலகட்டத்தில் என்ன செய்யும், உடையும். அப்போ ஏதாவது ஒரு அநியாயத்தின் காரணத்தினாலேயோ அல்லது ஆட்சியாளர் நல்லவராகவே இருக்கார், ரொம்ப பலவீனராக இருக்கார், அப்போ ஆளாளுக்கு புரட்சியை செஞ்சுருவாங்கல்ல. ஒரு ஆட்சியாளர்னால் ஆட்சியாளரை கொண்டு அந்த கீழே உள்ளவங்கள்லாம் கிளர்ச்சி செய்கிறவங்கலாம் பயப்படணும். அப்படி பயப்படாத அளவுக்கு ஒரு நிலைமை இருந்துச்சுன்னு வைங்க ஒரு ஆட்சியாளருக்கு. அப்போ என்ன செய்ய வேண்டியதாக, ஊரில் மட்டும்தான் ஆட்சியாளர் இருப்பார், அங்கங்கே அவன் முளைச்சி நான் தான் ஆட்சியாளர்னு சொல்லுவான். அப்படி வந்தானேயானால் அப்போ அவருக்கு அவர் கையில் உள்ள இடத்துக்கு அவர் கட்டுப்பட்டு நடக்கணும். இப்போ மத்தா அம்கன இகாமத்துஹாமின் அமீரின், ஒரு அமீரின் கீழேயே செயல்படுவது எப்போது சாத்தியம் இருக்கிறதோ, லம் யுஹுத்தஜு இலா இஸ்னைனி, 2 பேர் தேவைப்படாது. ஒருத்தர் கீழே தான் எல்லாம் இருந்துட்டாங்கன்னு சொன்னால் 2வது அமீருங்கிற பேச்சு வராது. ஓ மத்தா லம் யகும் இல்லாபி அததின், அது எப்போ அது சாத்தியம் இல்லையோ, நிறைய நம்பர்கள் இருந்தால் தான் சாத்தியப்படும் என்று இருக்கிறதோ, அப்படி இருக்குமே என்று சொன்னால் அதில் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. இது நன்மை ஏவி தீமையை தடுக்கிறது என்ற ஃபைன்னஹா மின் பாபில் அம்ரி பில் மாரூஃபி ஒன் நஹி அனில் முன்கர், இதெல்லாம் நன்மை ஏவி தீமையை தடுக்குதல் என்கிற ஒரு கணக்கில் வந்துடும். நன்மை ஏவி தீமையை தடுக்குதல் எல்லாருக்கும் உள்ள பொதுவான ஒரு விஷயம். அவன் தீமை செஞ்சானா நான் தீமையை தடுப்பேன், எனக்கு நன்மையை ஏவ முடியும்னா நான் தனியாக நன்மை ஏவுவேன். நன்மை ஏவுறதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் ஏவணும்னு கிடையாது. ஆட்சி அதிகாரம் என்பது நன்மை ஏவி தீமையை தடுத்தல் என்கிற வகையில் அடங்குங்கிறார். ஒரு ஆட்சியாளர் வேலை தானே, நம்மளும் நன்மை ஏவுறோம் தீமையை தடுக்கிறோம். ஒரு கவர்மெண்ட்டுக்கு என்ன வேலை, நன்மை ஏவுறது தீமையை தடுக்கிறது தான் வேலை. அப்போ நன்மை ஏவுதல் தீமையை தடுக்குதல் என்பதுக்குள்ளே அடங்குங்கிறார். இந்த ஆட்சி எதில் வரும்னு கேட்டால், நன்மையை ஏவுதல் மின் பாபில் அம்ரி பில் மாரூஃப் நஹி அனில் முன்கர், நன்மை ஏவுதல் தீமையை தடுக்குதல் என்கிற பாடத்தில் என்ற தலைப்பில் இது அடங்குங்கிறார்.
அப்போ நன்மை ஏவுறதுலாம் அடங்கும் என்று சொன்னால் ஒருத்தன் தான் நன்மை ஏவணும்னு சொல்லுவீங்களா? ஒரு ஆதாரம் காட்டுற எப்படி ஒரு நன்மை ஏவுறது இவர் மட்டும்தான் நன்மை ஏவுவார், இவர் மட்டும் தான் ஏவுற, அவனுக்கு முடியும் அவனையும் ஏவிட்டு போகிறான், இவனுக்கு முடியும்னா இவனையும் ஏவிட்டு போகிறான். ஆட்சியாளர் என்கிற முறையில் நன்மை ஏவுறது வந்து ஒரே ஒருத்தன் தான் இருக்கணுமாக இருந்தால் அப்படி நன்மை ஏவுறது வந்து குத்தகைக்கு விடப்படலையே, அது எல்லாருக்கும் தானே இருக்குது. தனி நபர்களுக்கும் யார் வேண்டாலும் செய்யலாம், தனி குழுக்களும் யார் வேண்டாலும் செய்யலாம், தனி அதிகாரம் படைத்தவர்களும் யார் வேண்டாலும் செய்யலாம் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறாரு சொல்கிறார். அப்போ இது ஒரு விஷயம். அதே நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த அறிஞர்கள் எல்லாமே சொன்ன செய்தி எடுத்து காட்டுறார். என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒத்தஃபகு எல்லாம் ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்கள். அன்னஹு லா யஜூஸு அன் யகூன அலல் முஸ்லிமீன ஃபி வக்தின் வாஹிதின் ஃபி ஜமீ துன்யா இமாமானி, ஒரு நேரத்தில் முழு உலகத்துக்கும் 2 இமாம் இருக்கிறது கூடாது. லா யஜூஸு அப்படின்னு சொல்கிறாங்க. லா முத்தஃபிகானி ஒலா முஃப்தரிகானி, ரெண்டும் ஒத்த கருத்தில் உள்ள 2 பேரோ மாறுபட்ட கருத்தில் உள்ள 2 பேரோ கூட இருக்க முடியாது, ஒரு அமீர் தான் இருக்க வேண்டும். ஒலாஃபி மக்கானைனி, 2 இடத்துல வந்து ஒரு அமீர் இருக்க முடியாது. ஒலாஃபி மக்கானின் வாஹிதின், ஒரு இடத்தில் கூட 2 அமீர் இருக்க முடியாது. என்ன சொல்கிறாருன்னா அறிஞர்கள்லாம் கடந்த காலத்தில் சொல்லி இருக்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால் துன்யா முழுசுக்கும் சேர்த்துக்கிட்டு 2 இமாம் இருக்க முடியாது, துன்யா முழுசுக்கும் ஒரு இமாம் தான். அந்த 2 இமாமும் கூட ஒத்த கருத்தில் 2 பேர் இருக்கலாமான்னு அப்படி இருக்க முடியாது. ஒத்த கருத்துடைய ஒரே கருத்து வச்சுக்கிறோம், அந்த பகுதி நீ வச்சுக்க, இந்த பகுதி நான் வச்சுக்கிறேன்னா அதுவும் முடியாது என்று சொல்கிறார்கள். ஒலாஃபி மக்கானைனி, 2 இடத்தில் 2 இமாம் இருக்கலாம்னு அதுவும் இருக்க முடியாது. நீ இந்த பகுதிக்கு வடக்க நீ இருந்துக்க, தெற்க நான் இருந்துக்கிறேன், அதுவும் முடியாது சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அந்நிசாவு ஃபி தாலிக்க மௌரூஃபுன் பைனல் முத்தகல்லிமீன ஃபி ஹாதிஹில் மசாலா, இது விஷயமாக பேசக்கூடிய மத்தியில் இதில் ஒரு பெரிய கருத்து வேறுபாடாக இருக்கிறது. அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் கராமியான்னு ஒரு கூட்டம் இருக்காங்க, அவங்க லாஜிக்காக எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறத எடுத்து காட்டுறாரு. என்ன சொல்கிறாருன்னா அன் அலியன் கான இமாமன், அலி வந்து இமாமாக இருந்தார். முஆவியா கான இமாமன், முஆவியா ஒரு இமாமாக இருந்தார். அப்போ 2 அம்மா ஐமத்தில் ஃபுக்கஹாக்களுடைய இமாம்கள் இருக்காங்கல்ல, இமாம்களில் வந்து மார்க் அறிஞர்களையும் நம்ம இமாம்னு சொல்லுவோம். இமாம்ங்கிறது 2 அர்த்தத்துக்கு உள்ளது. ஜனாதிபதியை இமாம்னு சொல்லுவோம், அது இல்லாமல் ஒரு மார்க் அறிஞர் இருக்கார்ல, இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் ஷாஃபி, இமாம் இப்னு தைமியான்னு சொல்கிறோம்ல, ஃபுக்கஹாக்கள் சட்ட நிபுணர்களை இமாம்னு சொல்லுவோம். அது இமாம்னா கல்விக்கு தலைமைத்துவம். அப்போ அது சொல்கிறார் அம்மா ஐமத்தில் ஃபுக்கஹாக்களுடைய இமாம்கள் இருக்காங்கல்ல, அவங்க மதுஹபுகும், அவங்களுடைய மதுஹப் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் அன்ன குல்லம் மின்ஹுமா, அந்த 2 அமீர் இருக்கார்ல, 2 இமாம் அப்படி இருந்து விட்டார்னு சொன்னால் ஒவ்வொருவரும் என்ஃபுது ஹுக்குமஹு ஃபி அஹ்லி விலாயத்தி, அவர் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அந்த அவருடைய ஹுக்குமை நிலைநாட்டுவார், செலுத்துவார். என்ன செய்கிறாங்க, எப்படி ஒரு இமாம் இருந்தால் எப்படி அவர் ஆட்சியின் கீழே சட்டங்களை நடைமுறைப்படுத்துவாரோ 2 இமாம் இருப்பாரையானால் அந்த 2 இமாம்களும் அவங்களுக்கு உள்ள ஆட்சியின் கீழே என்ன செய்வாங்க செய்வாங்க. அப்போ 2 இமாம் இருக்கலாம்ங்கிறத ஒத்துக்கிறாங்க எல்லாருமே. ஏன்னா அலி ஒரு பக்கம் இமாமாக இருந்தார், மாவியா ஒரு பக்கம் இமாமா, இவங்க சொல்லு கருத்துப்படி. அப்போ 2 பேர் இமாமாக இருந்தாங்க. இவரை ஏற்றுக்கிட்டவங்கள பகுதியில் இவர் செலுத்துவார், அவர் ஆட்சி பண்ணுற பகுதியில் அவர் இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்துவார். இப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறார். ஆனால் அம்மா ஜவாசுல் அக்தி லகுமா இப்திதான், ஒரு நேரத்திலே 2 பேரை போய்கிட்டு இமாம் என்று பையத்து செய்து ஏற்றுக்கொள்ளுதல் இருக்குத ஃபஹாதா லாயுஃபுல், இதை செய்யக்கூடாது. இப்படி அவனும் செய்யவும் மாட்டான். ஒரு நேரத்திலேயே நீங்களும் இருங்கன்னு யாரும் சொல்ல மாட்டான், அது சாத்தியமும் படாது. அதுதான் கூடாதுங்கிறாங்க. ஒரு நேரத்தில் ஒரு ஆள் என்ன செய்கிறார், நீங்கள் அமீர் இப்படி சொல்லுவாரா? அப்படி சொல்ல மாட்டார். அப்படி சொல்வாரே ஆனால் அதுதான் என்ன செய்யாது, கூடாது. இப்படின்லாம் சொல்லிவிட்டு இதை அந்த ஒரு இமாம் இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது. அதை நன்மை ஏவுதல் தீமையை தடுத்தலுங்கிற தலைப்பின் கீழே வர்ற ஒரு விஷயம். அது சூழ்நிலைகள் முடிவு செய்யும், அமீருடைய நடத்தை முடிவு செய்யும், அவருடைய பலமும் முடிவு செய்யும். அவர் வலிமை குன்றியவராக இருந்தால் 3ங்கிற 30 கூட ஆகும். அவர் வலிமையாக இருந்தார்னு சொன்னால் ஒரு ஆட்சியாக கூட இருக்குது. அந்த ஒரு ஆட்சியாக வர்றது பல ஆட்சியாக வர்றதெல்லாம் அந்த ஆட்சியாளருடைய தகுதி திறமையை பொறுத்த ஒரு விஷயம்தானே தவிர அது சட்டப்படி அப்படி தான் ஆகணுங்கிறது கிடையாது. அப்படி நிறைய இமாம்கள் தீமையை தடுத்து ஒரு தீமையை தடுக்கிற ஒரு சட்டம் இருக்கத்தானே செய்யுது. அப்போ ஒருத்தன் இஸ்லாமிய சட்டத்தை அமுல்படுத்த மாட்டேன்னு ஒருத்தன் முஸ்லீம் ஆட்சி பண்ணுறான், இஸ்லாமிய சட்டத்தை அமுல்படுத்த மாட்டேங்கிறான். அதை எதிர்த்துட்டு இன்னொரு பகுதியில் உள்ளவன் நாங்கள் இஸ்லாமிய ஆட்சி அமுல்படுத்த போகிறோம், உனக்கு கீழே இருக்க மாட்டோம்னு சொன்னால் தப்பா? அப்படி செஞ்சால் அவன் இஸ்லாமிய ஆட்சி செய்யக்கூடிய அவன் தானே இஸ்லாமிய ஆட்சி செய்கிறவன் ஆயிடுவான். அப்போ ஒரு இமாம்ங்கிற டாப்பிக்கே வராது. அப்போ மனிதர்கள் நீங்கள் பார்க்குறீங்க, குறிப்பாக மனிதர்களிலேயே தவறு செய்கிறவங்க இருந்தால் கூட
இந்த ஆட்சியில் உள்ளவங்க ரொம்ப தவறு செய்கிறாங்க. எவனாக இருந்தாலும் சரி, ஆட்சியில் இருக்கிறவர்கள் வந்து நிறைய தப்புகள் செய்வாங்க. அவங்களுடைய சுயநலத்துக்காக நிறைய அநியாயங்கள்லாம் செய்வாங்க. அப்படிப்பட்டவர்கள் இருக்கிற நேரத்தில் அவங்க கீழே தான் அந்த உம்மத்தெல்லாம் ஒன்றா இருக்குங்கிறது கட்டாயமாக்க முடியுமா? இருக்கும்னு எதிர்பார்க்க முடியுமா? அப்போ எல்லா மக்களுமே அந்த அசத்தியத்தை கட்டுப்பட்டு இருந்துருவாங்கன்னு சொல்ல முடியுமா? சத்தியத்துக்கு போராடிக்கிட்டு ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குமே. ஒரு அநியாயக்கார ஆட்சி இருந்தால் எதிர்த்து 4 பேர் நிற்பான். அவங்கள கூட ஆட்சி அமைஞ்சிடலாம். அவன் தாங்க தன்னை அமீர்னு சொல்லிக்கிடுவான். அதனால் இந்த விஷயம் வந்து சாத்தியம் இல்லைன்னு அவர் சொல்கிறார். அப்போ ஏன் இது இப்படிலாம் இந்த லாஜிக்காக அவர் பேசுகிறாருன்னு கேட்டால், ஒரு இமாம் தான் இருக்கணும் என்பதற்கு முகமது ரசூலுல்லாண்டு அது ஒரு ரசூல் தான், நமக்கு அந்த இமாம் தான் ஒரு இமாம் இருக்கணும். ரிசாலத்துக்கு ஒரு இமாம் தான் ஒரு இமாம் இருக்கணுமே தவிர வேறு யாருடைய தலைமையும் நம்மளையெல்லாம் கட்டுப்படுத்தாது. இன்னும் வரலாற்றில் தேடி பார்த்தீங்கன்னா இந்த உலக ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு வந்த எந்த பேரும் நல்லவனாக கிடையாது. இந்த 12 பேருக்கு கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, 12 கலீஃபாக்களுக்கு ஒரு முன்னறிவிப்பு செஞ்சுட்டாங்க. அவங்கள்ட்ட சில பல தவறுகள் இருந்தாலும் பின்னாடி வந்த ஆட்சியாளரோட கம்பேர் பண்ணும்போது அவங்க மகா நல்லவர்களாக இருந்தாங்க இவங்களோட கம்பேர் பண்ணும்போது. ஆனால் அதுக்கு பிந்தி வந்த ஆட்சியாளரும் எப்படி இருந்தாங்க? முஸ்லீம் ஆட்சின்னு சொல்லிக்கிடுவாங்க. எங்கே பார்த்தாலும் தர்கா கட்டுறது இவங்களுடைய வேலை, எங்கே பார்த்தாலும் சமாதிகள் இருக்குது, அது அந்த அனாச்சாரங்கள் பண்ணுறது, இஸ்லாத்தின் பேரால் நடக்கிற அதிகமான கூத்து கும்மாளம் இன்றைக்கெல்லாம் இருக்குத. இதுகளையெல்லாம் உண்டாக்குனதெல்லாம் யாருன்னு கேட்டால் இந்த கிலாபத்தின் ஆட்சியை கையில் வச்சுட்டு தம்பிட்டு பண்ணாங்க. நல்லவங்களாக இருந்தாங்க. அவர் ஷிர்க்கு அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஷிர்க்கை எல்லாம் செஞ்சவர்களாக இருந்துக்கிட்டு அவங்க உலக ஆட்சி, அவங்க தான் கலிப்பா, அவங்களுக்கு தான் நம்ம இருக்கணும், அவங்களுக்கு நம்ம எதுக்கு இருக்கணும், எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து துருக்கி தொப்பின்னு போட்டுட்டு தெரிஞ்சாங்க நம்ம நாட்டில். அந்த காலத்தில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது துருக்கி தொப்பின்னு ஒரு தொப்பி இருக்குது. இப்படி ஒரு மரக்கா இவ்வளோ பெரிய உயரமாக இருக்குது, சிவப்பு கலரில் இருக்கும், இவ்வளோ பெருசாக மாட்டியிருப்பாங்க தொப்பி. அந்த தொப்பிக்கு பேர் என்னென்னா துருக்கி தொப்பி. என்னடா துருக்கி தொப்பிங்கிறேன்னு கேட்டால், துருக்கி தானே நமக்கு இஸ்லாமிய சாம்ராஜ்யம், நமக்கு தலைமை துருக்கி தானே, அதனால் துருக்கிக்காரன் தொப்பி தான் போடுவான். இப்போ இல்லை, இப்போ இவனும் தொப்பியை போடுறதில்ல. அந்த காலத்தில் போட்டிருந்தான். அந்த பழையங்கால துருக்கி யுத்தத்தையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஓவியங்கள்லாம் இன்றைக்கும் இருக்கிறது மியூசியத்தில், எல்லாம் தொப்பியை போட்டு சிவப்பு தொப்பி போட்டு தான் யுத்தம் செய்வாங்க. அப்போ துருக்கி தொப்பியை போட்டுக்கொண்டு இங்கே நம்மளே எத்தனை பேரை பார்த்துருக்குறோம். இப்போ ஜமாஅத்துல் உலமாவுடைய தலைவராக இருந்து ரஹ்மத் பத்திரிகை ஆசிரியர் ஹலீல் ரஹ்மான் அவர் இருந்தார். அவர் துருக்கி தொப்பி தான் போட்டுருப்பார், இவ்வளோ ஒரு உயரமான தொப்பியை போட்டு தான் வருவார். நாங்களே கண்ணால் பார்த்துருக்குறோம். அதே மாதிரி மணிமொழி மௌலானான்னு சொல்லுவாங்க, சுதந்திர போராட்டத்தெல்லாம் ஈடுபட்டவர், அவர் அந்த துருக்கி தொப்பி தான் போடுவார். இலங்கையில் துருக்கி தொப்பிக்கு போராட்டம் பண்ணியிருக்காங்க, துருக்கி தொப்பியை போட அனுமதி வேணும்னு சொல்லி போராட்டம்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன மாதிரி இருந்தோம்னு கேட்டால் துருக்கி தான் இஸ்லாம்னு இருந்தோம். என்னத்தில் அவன் யார் துருக்கியில் உள்ளவன்? பக்கா வந்து தௌஹீதை அழிச்சவன், அவன் தான் கிலாபத்தான். அந்த கிலாபத்தை நம்மளுக்கு இருக்கணுமா? நம்மளுக்கு துருக்கன்னு பேர் இவங்கனால தானே வந்துச்சு. எதனால் நம்மளை துருக்கன் என்பது தானே. பாரதியார் உள்பட எல்லாரும் என்ன செஞ்சாங்க? தில்லி துருக்கர் செய்த வழக்கம் அப்படின்னா, தில்லியில் உள்ள துருக்கங்க தான் வந்து பெண்களின் முகத்தை எல்லாம் மறைக்கிறாங்க, பெண்ணின் முகமலர் திரையிட்டு மறைத்து வைத்தல் தில்லி துருக்கர் செய்த வழக்கம் அப்படின்னு படிக்கிறான். தில்லி துருக்கர்னு உங்களுக்கு ஏன் பேர் வந்துச்சு? திக்கை வணங்கும் துருக்கர்னு எதுக்கு சொன்னால்? துருக்கியர்கள்ங்கிறான் நம்மளை. ஏன் துருக்கியர்னு சொன்னால், நீ தானே துருக்கிக்காரன்னு தொப்பியை போட்டு தெரிகிற, நீ தானே துருக்கியை வந்து இஸ்லாமிய கிலாபத்துன்னு சொல்லிகிட்டு இருக்கிற, நீ துருக்கிக்காரன்ட்டான் உன்னைய. நீ இந்தியாக்காரன் கிடையாதுப்பா, நீ துருக்கன் தான் மாறி துருக்கன் ஆகிடுச்சு. அப்போ துருக்கன் என்பது தான் துருக்கியர் என்பதை தான் என்ன செஞ்சாங்க இவங்கெல்லாம் நம்மளை பார்த்தாங்க. இவங்க எப்போ பார்த்தாலும் துருக்கிக்கே பேசுகிறாங்களே, துருக்கி மாதிரி தொப்பி போடுறாங்களே, அப்போ துருக்கியுடைய கிலாபத்துக்கு பேசுகிறாங்களேன்றதுனால தான் நமக்கு என்ன பேர் வந்துச்சு? துருக்கன்ற பேர் வச்சு விட்டாங்க. துருக்கன் மருவி துலுக்கன் ஆகிவிட்டது. அப்போ இந்த எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், இந்த கிலாபத்து என்பது நம்ம கண் முன்னாடி பார்த்த ஒரு கிலாபத்து, உஸ்மானியா ஆட்சின்னு கடைசியாக சொன்னாங்களே, அந்த ஆட்சி வந்து இஸ்லாம் ஏதாவது இருந்துச்சா? நாங்கள் மதரசாவில் ஓதுகிற காலத்தில் இந்த கபூர் வணக்கம் இதெல்லாம் நியாயப்படுத்தக்கூடிய கித்தாபுகள் அதெல்லாம் வந்து துருக்கியில் இஸ்தம்பூலில் ஒரு பெரிய ஒரு வகுப்பு செஞ்ச ஒரு இது வச்சுருக்குறாங்க. அதுக்கு எழுதி போட்டோம்னா இலவசமாக வரும். என்ன வரும்? கபூர் வணக்கத்தை செய்கிறதுக்கு ஆதாரம், மதுஹபுக்கு ஆதாரம், கத்தம்பாத்தியாக ஒரு ஆதாரம்னு அந்த மாதிரி அதுக்கு கோடான இஸ்லாமிய கிலாபத்து செய்கிற வேலை. இவங்க செஞ்சு வச்ச வேலையில் நாங்களெல்லாம் அந்த மதரசாவில் ஓதி கொண்டிருக்கிற காலத்திலேயே அந்த துருக்கி உள்ள இஸ்தம்பூலுக்கு எழுதி போட்டோம்னா இலவசமாக என்ன செய்வாங்க? என்ன கிதாபு இல்லாமல் எல்லாம் கபூர் வணக்கம் அந்த அனைத்து வழிகட்ட கொள்கையில் தேடி பிடிச்சி எடுத்து இதை நியாயப்படுத்தி எழுதியிருப்பாங்கள்ல புஸ்தகம். அந்த மாதிரி ஜெய்னி அகமது தஹலானுடைய புஸ்தகம், இப்னு ஹஜர் ஹைத்தமி அந்த இப்னு ஹஜர் அஸ்கலானி இல்லை, இப்னு ஹஜர் ஹைத்தமின்ற ஒரு ஆள் இந்த கபூர் வணக்கத்தெல்லாம் ரொம்ப நியாயப்படுத்த ஒரு ஆள். இவர் எழுதின புஸ்தகங்களை எல்லாம் ஃப்ரீயாக அச்சிட்டு வால்யூமாக அனுப்புவார்கள், தனி நபர்களுக்கு அனுப்புவார்கள், மதரசாவுக்கு அனுப்புவார்கள். நானெலாம் வாங்கியிருக்கிறேன்.
நாங்கள் இருந்த மதரசாவிலையில் அதை வாங்கி வரவழைச்சி வச்சோம். எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், இவ தான் கிலாபத்து. நீங்கள் கிலாபத்துன்னு சொல்கிறீங்களப்போ, ஒருத்தன் ஆட்சியில் இருக்கிறவன் வந்து இஸ்லாத்தை காப்பாற்றோன்னு இப்படி நினைக்கிறீங்க? எப்படி அல்லாஹ் ராசூல் நீ தனி மனிதன் மாதிரி தான் அவனு இருப்பான், தனி மனிதனோட மோசமாக தானே இருப்பான். அதை விளங்காமல் என்ன செய்கிறாங்க, கிலாபத்து. அந்த கிலாபத்துன்னு இன்றைக்கும் கூட தீவிரவாதம் இந்த சில இளைஞர்கள் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது எதுவும் தான் இருக்கிறாங்க. கிலாபத்தை உண்டாக்க போகிறோம். என்னடா கிலாபத்து, என்ன உனக்கு எங்கடா கிலாபத்து உண்டாக்க சொல்லியிருக்குது? மார்க்கத்தில் எங்கேயாவது கிலாபத்து உண்டாக்குன்னு சொல்லியிருக்குதா? 12 தான் வரும்னு முடிஞ்சு போச்சு கிலாபத்து, அவ்வளோதான். அதுக்கு பிறகு வரும், வராமல் போகும், 40 போகும், 400 போகும். அது ஒரு வெறும் தகவல் தான். அதுக்கு முன் மீது கடமையாக்கப்பட்டது கிடையாது. அந்த வகையில் அவர் சொல்லிட்டாரா. அதே மாதிரி வந்து சன்ஆனின்ற ஒரு அறிஞர், அவர் இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, இஸ்லாமிய கிலாபத்து இல்லாத காலத்தில் உள்ள ஒரு அறிஞர்கள். இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு ஹதீஸ் ஒன்று வருது. அந்த ஹதீஸுக்கு வந்து இந்த சன்ஆனிங்கிறவர் யாருன்னு கேட்டால், இப்னு ஹஜர் எழுதின புஸ்தகத்துக்கு வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவர் விரிவுரை சுபுலு சலாம்னு என்ன செய்கிறாரு, ஒரு விரிவுரை எழுதியிருக்கிறார். அந்த விரிவுரையில் எழுதும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுகிறார். என்ன ஹதீஸ்னால், மன் ஹரஜ் அனித்தாத்தி ஓ ஃபாரக்கல் ஜமா, யார் ஒருத்தன் தலைமைக்கு கட்டுப்படாமல் ஜமாத்தை விட்டு பிரிந்து விட்டு ஓ மாத்த அந்த நிலையில் மரணித்து விட்டானேயானால் மைத்தத்துகு மைத்தத்துன் ஜாஹிலியா, இது அறியாமை காலத்து மரணமாகும் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸையும் இவர்கள் வழிவகுப்பார்கள். இந்த அமீர் கட்டுப்படுதல்ங்கிற தலைப்பை பின்னாடி ஒரு ஆய்வுக்கு நம்ம எடுத்துக்கிடுவோம். இந்த உரையிலே தொடரிலே வரும் இன்ஷா அல்லாஹ். அப்போ அந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு அவர் என்ன செய்கிறாருன்னா, அதை விளக்குறார். யார் விளக்குறா? இப்போ சமகாலமில்ல, கொஞ்சம் ஒரு இப்போ சில 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த சன்ஆனிங்கிற அந்த இமாம் விளக்குறாரு. கண்ணல் முராத ஹலீஃபத்து ஐயு கத்தர் மினல் அக்தார். ஹலீஃபா நீங்கள் வருத, ஹலீஃபான்னா ஒற்றை ஹலீஃபா கிடையாது, உலகத்தின் எந்த பகுதியில் இருக்கிற எந்த ஹலீஃபாவும் இது குறிக்கும்ங்கிறார். அப்போ உலகத்துக்கு எவன் ஒருத்தன் ஒரு ஹலீஃபாவை கட்டுப்படாமல் இருந்து மௌத்தா போயிட்டானோ அவன் ஜாஹிலியத்தான மௌத்து அடைகிறான்னு ஹதீஸ் இருக்குது. முஸ்லீமில் உள்ள ஹதீஸை எடுத்து போட்டு அந்த ஹதீஸுக்கு இவர் விளக்கம் எழுதுகிறார், விரிவுரை எழுதுகிறார். அந்த விரிவுரையில் என்ன கொடுக்குறாருன்னு கேட்டால், கண்ணல் முராத ஹலீஃபத்து ஐயு குத்ரிம் மினல் அக்தார், பல உலகின் பல பாகங்களிலும் இருக்கிற பல பாகங்களிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹலீஃபாவும் இது குறிக்கும். எப்போ குறிக்கும்னா, இதாலம் யுஜ்மியுன் நாசு அலா ஹலீஃபத்தின் ஃபி ஜமீல் பிலாதில் இஸ்லாமியா, இஸ்லாமிய உலகம் முழுசுக்கும் ஒரு ஹலீஃபா இல்லை என்ற பொழுது உலகத்தில் எங்கெங்கே எத்தனை ஹலீஃபா இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் நீங்கள் கட்டுப்படணும் என்பது இதை குறிக்குங்கிறார். அவர் கருத்து என்ன? அவருடைய கருத்து, ஒரு ஹலீஃபாங்கிற அவசியம் கிடையாது, அதில் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி செய்யணும்ல, அதில் யார் பெரிய ஆளாக இருக்கிற அவர் கட்டுப்படணும் அப்படி சொல்லலை. அவர் எத்தனை துண்டு சதுரி 1000 நாடாக கூட இருந்துட்டு போ, அந்த 1000 நாடுமே 1000 ஹலீஃபா தான். எத்தனை துண்டாங்க நீங்கள் செதறி போனாலும் சரி, அவர் ஒரு ஆட்சியாளர்னு வந்துட்டார்னு சொன்னால் அவருக்கு நீங்கள் கட்டுப்படுத்த ஆகணும் அப்படிங்கிறார். அது மாதிரி என்ன செய்கிறாருன்னா, எப்படின்னா நம்ம அப்பாசியாவுடைய ஆட்சி காலத்தில் அவர் சொல்கிறார். நேற்று நான் போன வாரத்தும் சொல்லியிருக்கிறேன். பனு உமையாக்களோடு அந்த ஹிலாஃபத்து முடிஞ்சு போய் அப்பாசியால் காலம் வந்தவொடனே என்ன செஞ்சு செதறி போச்சுன்னு சொன்னோம்ல, அதையும் சொல்கிறார். தௌலத்துல் அப்பாசியாவில் ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு அமீரை கொண்டு என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க நாங்கள் தனி நாடுன்னா போயிட்டாங்களா இல்லையா, அந்த மாதிரி வந்தாலும் அவங்களுக்கு கட்டுப்படுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவருடைய பார்வையில் என்னென்னா, கலீஃபாவுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டால், சர்வதேச சாம்ராஜ்யத்துக்குரிய சக்கரவர்த்திங்கிற அர்த்தம் அது கிடையாது. கலீஃபான்னா என்னது, உங்கள் பகுதியில் உள்ள ஆட்சியாளர்கள்னு அர்த்தம். அப்போ பல ஆட்சியாளர் உண்டாகலாம். நான் கேட்குறேன், எப்படி ஒருத்தன் வந்து ரசூல் இடத்துல வைத்து ஒருத்தர் ஏற்றுக்குருவான்? ரசூல்லா சொன்னால் நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்குருவோன்னு கட்டுப்படுத்துறதுக்கு வகி இருக்கிறது. அவர் தலைமையில் ஒன்றுபடுறதுங்கிற வரும். அதுக்கு பிறகு உள்ளவர் சொல்கிறதெல்லாம் எப்படி ஒன்றுபடுவார்கள்னு நம்ம நினைக்கிறது? ஒன்று அதிகாரத்தை வச்சு பலத்தை வச்சு செஞ்சுருப்பாங்களே தவிர மற்றபடி ஒன்றுபடுறதுங்கிறது சாத்தியமே கிடையாது. மனித குலத்தை எல்லாம் அப்படி முடியவே முடியாது. அது மாதிரி உள்ளது. அதே மாதிரி வந்து ஷவுகானியை தான் இப்போ உள்ள நவீன காலத்தில் உள்ளவங்களாம் என்ன செய்வாங்க, ஒரு ஆய்வு செய்யக்கூடியவர்கள்லாம் ஷவுகானியுடேருந்து ஒரு பாடம் கற்றுக்குருவாங்க. ஷவுகானி என்ன செய்வார்னா, அவர் வந்து ஒரு 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 ஹதீஸிலிருந்து எப்படி ஆய்வு செய்வது, எப்படி சட்டம் எடுக்கிறது, அந்த நுணுக்கமான விஷயங்களை நல்ல அறிந்தவர். நைலுல் அவ்தார்ன்றவருடைய நூலை என்ன செய்வாங்கன்னா, ஆய்வு படிக்கக்கூடிய மாணவர்கள் அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்வார்கள். அந்த அந்த ஷவுகானி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அந்த காலத்தில் ஒரு இமாம் இருந்தாங்க, விட்டுருங்க. அம்மா பாத இன்திஷாரில் இஸ்லாம் நன்கு பரவிய பிறகு ஒத்துசாயி ருக்கோத்திகி ஒ தபாவித் அத்தராபிகி, அதனுடைய பல பகுதிகளும் ஒன்றுக்கு ஒன்று தூரமாக இருக்கும் பொழுது, இங்கே ஒரு நாடு இருக்குது, அங்கே ஒரு நாடு இருக்குது, அங்கே ஒரு நாடு இருக்குது, இப்படி துண்டாக இருக்கும் பொழுது, ஃபொக்கது சார ஃபி குல்லி கத்தரின் அவ் அக்தாரின்,
அல் விலாயத்து இலா இமாமின், ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு ஏரியாவிலும் என்ன செய்யுது, ஒரு இமாமின் பக்கம் அதிகாரம் போய்விடும், இன்னொரு பகுதியில் இன்னொரு ஆள்கிட்ட அதிகாரத்தில் போயிடும். அப்படி இருக்கும் என்று சொன்னால் அப்போ சில பேருக்கு என்ன செய்யுது, இவருடைய கட்டளைகள் வந்து அங்கே செல்லாது, அவர் கட்டளை இங்கே செல்லாது. இப்போ கத்தாரில் இருக்கிற ஒரு மன்னருடைய கட்டளை வந்து அபுதாபிக்கு செல்லுமா? அபுதாபியில் உள்ளவர் விடக்கூடிய உத்தரவு வந்து குவைத்துக்கு செல்லுமா? செல்லாது. அவர் சொல்கிறார், இவங்க செய்கிற லா என்ஃபுதலி பாலிஹிம் அமருன் ஒலா நகையுன் ஃபி கத்திரில் ஆகரி, வேறு ஒரு பகுதியில் போய் இவங்களுடைய கட்டளை வந்து என்ன செய்யாது, அவர் கையில் என்ன இருக்குதோ அது மட்டும் தான் இருக்கும். இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் ஒவ்வொருவருக்கும் நம்ம கட்டுப்பட்டு நடக்கணும், ஒவ்வொருவரும் ஹலீஃபாங்கிறார். அப்போ ஹலீஃபா ஒன்று தான் மார்க்கத்தில் குரான் ஹதீஸை கொண்டு நிரூபண விஷயமாக இருந்தால் இப்படி எழுத மாட்டாங்க. ஆதாரம் இல்லை, அவங்களா சொல்லிக்கிட்டு அன்றைக்கி ஆட்சியாளர்கள் இப்படி இருந்ததுனால ஒரு கிலாபத்து ஒரு ஆட்சின்னு சொல்லி அப்படியே ஏற்றி மண்டையில் கிலாபத்து இயக்கம்னு ஏற்றி வச்சுருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஏற்றப்பட்டிருந்த காலத்தில் அப்படி பேசிட்டாங்க. இவரெல்லாம் பிற்காலத்தில் வந்தவர்னால இதை அலசி பார்க்குறார், எப்படி முடியும். அவர் வந்து இந்த 12 கலீஃபாக்கள் இருந்த காலத்தில் உள்ளவங்களுடைய சிந்தனை வந்து ஒரு மாதிரியாக வேலை செய்யும். அதுக்கு பிறகு பார்க்குறாங்க, அப்பாசியாக்கள் வந்த பிறகு துண்டு துண்டாக செதறி போய் பல நாடுகளான பிறகு அதெல்லாம் அந்த வரலாறு படிச்சுட்டு இவங்க வர்றாங்க. எப்படி ஒன்று ஆகும்? ஆவலையே. ஆவதற்கு இப்படி தான் இருக்கணும்னு ஒரு வழி இருந்தால் ஆயிருப்பாங்களே. குரானில் ஹதீஸ்லையோ இந்நாளை நீங்கள் அமீரா ஏற்றுக்கொள்ளுங்கள், குறைஞ்சபட்சம் முதல்ல யார் ஜனாதிபதியாக இருக்கிறாரோ அவர் அடுத்த ஆளை நியமிக்கலாம்னு சொல்லியிருந்தால் கூட ஒரு ஆட்சி கேம நாள் வரைக்கும் இருக்கும். பேச்சு ரசூல்லாவுடைய உம்மத் ரசூல்லாவது இப்படி சொல்லியிருந்தாங்கன்னு வைங்க, எனக்கு பிறகு நான் அபூபக்கரை நியமிக்கிறேன், அதுக்கு பிறகு அபூபக்கர் யாரை நியமிக்கிறார், அவர் தான் ஜனாதிபதி, அதற்கு பிறகு ஒவ்வொரு ஜனாதிபதியும் தனக்கு அடுத்து உள்ளவரை நியமித்து கொள்ளலாம் என்று ரசூல்லா சொல்லி இருந்தால்தான் உலகம் பூரா ஒரே மாதிரி. ரசூல்லா சொல்லிட்டாங்கல்ல, அது தேர்ந்தெடுக்கிறதுக்கான வழிமுறையை சொல்லி இருக்கும் பொழுது ஒன்று தான் இருக்கணும்னு ஆயிரும். அது கூட இல்லாமல் போயிடும் சில நேரங்களில். எப்போ திடீர்னு கொல்லப்பட்டார், யாருக்கும் சொல்ல முடியாமல் எப்படி நியமிப்பார்? அவர் நியமிச்சுட்டு போகிறார் இருந்தால் உசுரோட தான் நியமிக்க முடியும். கொண்டு விட்டாங்கன்னா அது கூட சில நேரத்தில் ஃபெயிலியராக போயிடும். அப்படி இல்லாமல் இருந்த உசுரோடு இருந்து ஹயாத்தோடு இருந்து எனக்கு பிறகு இவர் அவருக்கு பிறகு இவர் அப்படி செஞ்சால் மாத்திரம்தான் ஒரு ஆட்சி இருக்குமே தவிர, அதையும் ரசூலுல்லாஹ் செய்யலை. ஒரு ஆட்சி இருக்கத்தான் வேணும்னா அதுக்கு ஒரே வழி இது தானே. ஏன்னா வகையில் நியமிக்க முடியாது, ரசூலுல்லாவோட வகை முடிஞ்சிருச்சு, மனிதர்கள் தான் தேர்வு செய்யணும். தேர்வு செய்ய விட்டால் ஒரு ஆளை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க, கண்டிப்பாக பிளவுபடுவாங்க, பல துண்டாக போகும். அதை உடைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? யார் இப்போ ஆட்சியில் இருக்கிறாரோ அவர் அடுத்த ஆள் நியமிச்சிட்டு போகிறாரு, அடுத்த ஆளாக நியமிச்சிட்டு போகிறாரு. அல்லது கூட என்ன செய்யலாம், அதை கூட ரசூலுல்லாஹ் நியமிச்சிருங்க, அவர் உசுரோட இருக்கும்போதே நியமிச்சிருன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த திடீர் மரணம் செஞ்சால் கூட பாதிக்காது. ஒரு ஆட்சியில் இருந்தாரையானால் அவர் பதவி ஏற்கும் பொழுது அடுத்த ஆட்சி யார் என்று என்ன செய்யணும்? ஒரு 3 பேரை சொல்லணும். எனக்கு பிறகு இவரும் எனக்கு வந்து மூத்தா போயிட்டா இவர் மூத்தா போயிட்டு இப்படி சொல்லிட்டு போகணுன்னு ஏதாவது ஒரு வழியை ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு ஆட்சிங்கிறது வரும். இல்லைன்னா எப்படி வரும்? அவர் கேட்குறாரு, என்ன எப்படி பழகி போச்சு நாடு, இப்படி ஒரு நாடு இருக்கிறது இப்போ நமக்கு தெரிகிறது. அந்த காலத்தில் உலகத்தின் பல நாடுகளுக்கு தெரியாது. கத்தார்னு ஒரு நாடு இருக்கிறது வந்து அமெரிக்காவுக்கு தெரியாது ஒரு காலத்தில். அமெரிக்காண்டு ஒரு நாடு இருப்பது துபாய்க்கு தெரியாது ஒரு காலத்தில். அப்படி எங்கே இருக்குன்னு தெரியாத நாடுகள்லாம் வந்த பிறகு வந்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒரு கழிப்பானா எப்படி இது சாத்தியப்படும் அப்படின்னு கேட்குறாரு. அதனால் ஃபலா பஸ் பித்த அத்துதில் ஐமத்தி ஒஸ் சலாத்தீன், சுல்தான்களும் இமாம்கள் தான் இந்த தலைவர்களும், அதாவது கலீஃபாக்களும் அதிகமாக இருப்பதில் தவறேதும் இல்லை. அவர் தவறேதும் இல்லை ஏன்னு சொல்கிறாரு? குரான் ஹதீஸில் இதுக்கு வந்து ஒரு ஆட்சி தான் இருக்கணும்னு சொல்லப்பட்டு இருந்தால் இப்படி ஒரு பேச முடியாது. ஒரு ஆதாரம் இல்லாமல் எல்லோரும் பேசிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த முந்தி உள்ள ஆட்சியாளர்கள் ஒரே ஆட்சியாக இருந்ததுனால அதுக்கு ஏற்ப அவங்க சிந்தித்த காரணத்தினால அப்படி பேசிட்டாங்க. இப்போ பிந்தி வந்தவங்களுக்கு அந்த ஒரு தடை இல்லை, ஃப்ரீ சுதந்திரம் இருக்குது, சிந்திப்பதற்கு ஃப்ரீயாக அவங்க சிந்திக்கலாம். அதனால் என்ன செய்கிறாங்க, பிந்தி வந்தவங்க சிந்திக்கிறாங்க, இல்லை அப்படி இல்லை, நம்ம பார்த்தாலும் அப்படி இல்லையே, நிறைய ஆட்சி தானே இருக்கிறது, நிறைய ஆட்சி இயற்கையாக ஏற்படுமே, ஒருத்தனை கட்டுப்பட்டு ஆகணுன்னு எப்படி அதை உத்தரவு விட முடியும்? அவன் சரியான ஆளாக இருந்து மக்கள் ஒத்துக்கிட்டா தானே போச்சு, ஒத்துக்கலன்னா என்ன ஆகும், ரெண்டாக தானே ஆகும். அதையெல்லாம் பார்த்துவிட்டு என்ன செய்கிறாங்கன்னா இதெல்லாம் சாத்தியம் கிடையாது. அதனால் எஜிபு தாத்துல் குல்லி வாஹிது மின்ஹும், அதில் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு நடங்க. ஒரு இஸ்லாமிய ஆட்சின்னு வந்துருச்சா கத்தாரில் உள்ளவங்க கத்தார் கட்டுப்பட்டு நட, மார்க்கத்துக்கு விரோதம் இல்லாத விஷயங்களில் அந்த விஷயங்களை தனியாக ஒருக்கா சொல்லுவோம். அமீர் கட்டுப்படுதல்ங்கிறதுக்கு சில இலக்கணங்கள் இருக்கிறது, அதை தனியாக வச்சுக்கிடுவோம். ஆனால் அந்த விஷயங்களை நீங்கள் கட்டுப்பட்டு நடக்கிறது வருதுன்னு சொல்கிறார். யார் சொல்கிறா? இவர் ஷவுகானி சொல்கிறார். அது நிறைய நாடுகளை சொல்லி காட்டுறார், இந்தியான்னு பல நாடுகளை சொல்லி. இதெல்லாம் ஒரு ஆளுகளை வர முடியுமா? இந்தியாவில் இருந்த நம்முடைய முப்பாட்டன்மார் காலத்துலலாம் துபாய்னு ஒரு நாடு இருக்குன்னு அறிஞ்சிருந்தாங்களா? நம்ம இன்றைக்கி தெரிஞ்சு நவீன காலத்தில் தெரிஞ்சுக்கிட்டீங்க. துபாய்னு ஒரு நாடு இருந்துச்சுங்கிறது எங்கள் தாத்தாவுக்கெல்லாம் தெரியாது. அப்படி ஒரு நாடு இருக்கிறது, வழங்குதா? அப்படி பல நாடுகள் இருக்கிறது.
அந்த மாதிரி உள்ள நேரத்தில் வந்துட்டு எல்லாத்தையும் ஒன்றாக்குறத எப்படின்னு அவர் கேட்குறார். நிறைய உதாரணங்கள்லாம் சொல்லி கேட்குறார். அதனால் இந்த ஒரே ஆட்சிங்கிற ஒரு விஷயங்கிறது இந்த சமுதாயத்தை வந்து வழிகேட்டில் தள்ளி தங்களுக்கு ஒரு அடையாளத்தை இயக்கத்தை உண்டாக்குவதற்காக சிலர் வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய அரசியல் கட்சி ஆரம்பிக்கணுமா, ஹிலாபத்தை எடுத்து போடு. எங்கே எடுத்து போடுவாங்க? இங்கே எடுத்து போட்டால் உள்ளே பிடிச்சி போட்டுருவான், எண்ணெயை வந்துடுவான். எங்கே போடு? பாகிஸ்தானில் போடு. முஸ்லீம்கள் இருக்கிற நாட்டிலெல்லாம் போய் என்ன செய்கிறது? கிலாபத்துன்னு சொல்லிடுறது. இங்கே வந்து என்ன செய்கிறது? நம்ம பிறகு ரகசியமாக திட்டம் போட்டு கிலாபத்தை உண்டாக்கணும். என்னத்தர உண்டாக்க போகிறீங்க? கிலாபத்தை உண்டாக்க என்ன செய்ய போகிறீங்க? உண்டாக்கணும்னு உனக்கு யார் கட்டளையிட்டா? நீ மார்க்கத்தை எந்த நபிமார்கள் வந்து ஆட்சியை உண்டாக்குறதுக்கு பாடுபட்டாங்க? ஆட்சியை உண்டாக்குற நபிமார்களுடைய வேலையே கிடையாது. தௌஹீதை சொல்லுவாங்க. எல்லாரும் தௌஹீதா வந்துட்டாங்கன்னா அவர் தான் தலைவராக இருக்கிறதுனால அவர் கையில் ஆட்சியும் வந்துடும். தௌஹீதை ஏற்றுக்கலைன்னா அவர் கொல்லப்பட்டு கூட போயிருக்கார். எத்தனை நபிமார்கள் ஆட்சியை உண்டாக்குறதுக்கு வந்திருப்பார்களே என்றால் நபிமார்கள் ஏன் கொல்லப்படுறாங்க? அல்லாஹ் நிறைவேற்றில தீர்வான். ஆட்சியை உண்டாக்குறதுக்கு தான் அனுப்பியிருக்கிறேன், நீ ஆட்சியை நிறைவேற்றிட்டு தான் நீ சாவு வாங்கிட்டு இப்படி ஏற்படுத்தியிருப்பானே. நபிமார்கள் வர்றாங்க. ஒரு ரசூல்லா சொல்கிறாங்க, மறுமை நாளில் சிலர் எல்லாம் எடுத்து காட்டுறாங்க. எனக்கு எடுத்து காட்டும்போது ஒரு நபி வர்றாரு. ஒரு நபியோட ஒரு ஆள் தான் இருக்கிறார். ஒரு நபியோட 2 பேர் இருக்கிறார். ஒரு நபியும் லேசமாகவும் அகதுன். ஒரு நபியோட யாருமே இல்லை. இப்படிலாம் பார்க்குறேன். ஒரு நபிக்கு பின்னாடி பெரிய கூட்டம் இருக்கிறது. அது நம்ம கூட்டமாக இருக்குமோ நான் நினச்சேன். இல்லை, அது மூசா நபி கூட்டம்னு சொன்னாங்க. எனக்கு அதை விட பெரிய கூட்டமாக இருந்துச்சு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ சில நபிமார்கள் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. அவரோட ஒருத்தர் கூட இல்லையா. லைசமாக ஆகுதும். பொண்டாட்டி கூட ஏற்றுக்கல, பெத்த புள்ள கூட ஏற்றுக்கல, தாய் தந்தை கூட ஏற்றுக்கல, குடும்ப அண்ணன் தம்பி கூட இல்லை. அவர் மட்டும்தான். ஒரு நபி வந்து பிரச்சாரம் பண்ணி அவர் மட்டுமே இருந்து அவர் மட்டுமே மௌத்தா போயிட்டார்னு சொன்னால் ஆட்சியை உண்டாக்குறதுக்கு வந்தார். அவரே வாழ்வதே பிரச்சனைக்குரியதாக இருக்கிற நிலையில் இருந்து மௌத்தா போயிருக்காரு. 2 ஆள் ஒரு நபிக்கு பின்னாடி. எங்கப்பா முன்மூத்து? நான் தான் நபிப்பார். அவர் 2 ஆளை கூட்டிகிட்டு போவார். ஒருத்தர் என்னப்பா அவ்வளோதான் 50 வருஷம் உழைச்சதுக்கு உழைப்புக்கு இதான் ரிசல்ட்டும் பார் அவர். அப்போ இதெல்லாம் எதை காட்டுது? நபிமார்களுடைய வேலை இது கிடையாது. அது முஸ்லீம்களுடைய வேலை கிடையாது. அதுக்குன்னு நீங்கள் பாடுபட தேவையில்லை. நீங்கள் ஏகத்துவத்தை சொல்லுங்கள். அல்லாவா எல்லாரையும் ஏகத்துவம் ஆக்கிட்டார்களே என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏகத்துவவாதிகள் கையில் ஒரு ஆட்சி உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. தானாக உண்டாகும். ஆட்சியை உண்டாக்குறதுக்குன்னு யாரும் பாடுபடவே கிடையாது. இதெல்லாம் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இது இந்த உலக அமீர் என்ற ஒரு விஷயத்துக்குரிய பதில். அடுத்து இந்த அமீர் கட்டுப்படுதல்ங்கிற ஒரு பயத்தை காட்டிட்டு செய்கிறாங்கல்ல, அது வந்து பிறகு வர்ற அந்த அலியுடைய சம்பவத்தை தொடர்ந்துல இடையில் ஒரு இடம் வரும். அந்த இடத்துல சொன்னால் பொருத்தமாக இருக்கும். இப்போ நம்ம வரலாறுக்குள்ளே போயிடுவோம். இப்போ வந்து உஸ்மான் கொல்லப்படுற வரைக்கும்